Hi friends, welcome to my channel Civil Tips and Tricks. என்னுடைய வீடியோ டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸுக்கும் எஸ்எஸ்சி ஜேஇ எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. இன்னைக்கு நான் டிஸ்கஸ் போகிறது பில்டிங் மெட்டீரியல்ஸில் பிரிக்கோட பார்ட் 2. Qualities of brick earth. Okay, brick should be uniform color and standard shape. ஒரு brickோட கலர் என்ன? ரெட் கலர். ஓகே, அது ஒரு யூனிஃபார்ம் மீன்ஸ் எல்லா இடத்துக்கும் பிரிக்கில் எல்லா இடத்துலையும் வந்து யூனிஃபார்ம் ரெட் கலராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஷேப் பிரிக் என்ன? 19x9x9. ஓகே, brick should give a metallic ringing sound when it stuck each other. ஓகே, எப்படின்னா இப்போ நம்ம மேலே இருந்து நம்ம ரெண்டு பிரிக்கு வந்து ஃபோல்ட் பண்ண வைக்கிறோம். ஓகே, அந்த டைமில் வந்து ரெண்டு பிரிக்கும் வந்துட்டு இடிக்கிற சவுண்டு வரும். இடிக்கிற சவுண்டு வந்துட்டு ரிங்கிங் சவுண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா பிரிக் அதோட அர்த்தம். ஓகே, brick should not break into pieces when dropped flat on a hard ground at a height about 1 meter. ஓகே, இப்போ மேலே இருந்து ஒரு 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. அங்கேருந்து நம்ம வந்து பிரிக்கு ஃபால் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த பிரிக்கு வந்து உடைய மாட்டேன். ஓகே, அந்த பிரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, brick should be sufficiently hard. ஓகே, ஹார்ட்னஸ் எப்படி நம்ம பிரிக்கில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம நெயில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பிரிக்கில் நம்ம நெயில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிருச்சுன்னா அது ஹார்ட். ஸ்க்ராட்ச் இது விழலைன்னு அர்த்தம்னா அதுக்கு வந்து அந்த பிரிக் வந்து ஹார்ட்னு அர்த்தம். ஓகே, brick when break should show bright homogeneous and uniform structure free from voids. Okay, test for bricks na are 6 types of test இருக்கு. ஒன்று வந்து absorption test, crushing strength, hardness, soundness, structure, presence of soluble salt. Okay, absorption test is bricks when soaked in water should not absorb 20% of weight for first class brick. Okay, first class brick வந்துட்டு தண்ணி வந்து 20% கூட 20% விட தண்ணி அந்த பிரிக்கு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஓகே, செகண்ட் கிளாஸ் பிரிக்கில் வந்துட்டு 22% வாட்டர் வந்துட்டு அதோட வெயிட்டுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஓகே, 22% விட. க்ரஷிங் ஸ்ட்ரென்த்னா ஒரு மினிமம் ஒரு பிரிக்குக்கு க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து 3.50 N/mm². ஓகே, ஆனால் க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து 7 to 14 N/mm² வந்து கிரேட் ஏக்கு வரும். அதுக்கப்புறம் 14 N/mm² வந்து கிரேட் ஏக்கு வரும். ஓகே, எபோ மீன்ஸ் 14 N/mm²க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கிரேட் ஏ. ஓகே, hardness if there is no impression is left on the surface of bricks when scratches with fingernail, the brick is said to be sufficiently hard. Okay, நம்ம ஏற்கனவே பார்த்துருச்சோம். ஹார்ட்னா வந்து நம்ம நகை வச்சுட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிடுச்சுன்னா அந்த பிரிக்குக்கு வந்து இம்ப்ரெஷன் மீன்ஸ் அதுக்கு மேலே ஒரு மீன்ஸ் அதுக்கு மேலே ஒன்றும் வரக்கூடாது. ஓகே, மார்க்கு அது வரக்கூடாது. ஓகே, ஸோ பிரிக் இஸ் ஹார்டுன்னு அர்த்தம். ஓகே, சவுண்ட்னஸ்னால் நம்ம பார்த்துருச்சோம். ஓகே, அது வந்துட்டு பிரிக்கு ரெண்டு பிரிக்கு வந்து நம்ம மேலேருந்து கீழே போடும்போது இது ரெண்டும் வந்து கூட்டி இடிக்கும்போது ஒரு ரிங்கிங் சவுண்ட் வரும். ஸோ அதுக்கு அர்த்தம்னா அந்த பிரிக்கு சவுண்டுன்னு அர்த்தம். ஓகே, structure na brick should not break. Its structure should not show a bright homogeneous and uniform compact structure free from any
defects such as hole, humps, etc. Okay, நம்மளோட brickல வந்துட்டு brick வந்து உடையக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அது நல்லா ஹோமோஜீனியஸாக இருக்கணும், எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அதான் ஹோமோஜீனியஸ். ஓகே, யூனிஃபார்ம் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் ஹோல்ஸ், ஹோல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஹோல்ஸ்னா வேர்ட்ஸ். ஓகே, அது மாதிரி ஹோல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஹம்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, presence of soluble salt in this brick. The bricks are soaked in water for 24 hours, then it is allowed to dry in shade. Okay, நம்ம bricks வந்து 24 ஹவர்ஸ்ல தண்ணிக்குள்ள போடணும். ஓகே, அதுக்கப்புறம் அது ஷேடில் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, ட்ரை பண்ண அப்புறம் கிரே இல்லாட்டி ஒயிட் டெபாசிட்ஸ் இருக்கலைன்னா அதில் வந்து நம்ம soluble salt இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் modular brick வந்து 19 into 90 into 90. ஓகே, 190 into 90 into 90. ஓகே, இல்லாட்டி 190 centimeter into 9 centimeter into 9 centimeter. Nominal size of modular brick வந்துட்டு 200 mm into 100 mm into 100 mm. ஓகே, இதுக்கு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம நாமினல்னா NO இருக்குல்ல, N வந்து 2 மாதிரி இருக்கு, 2 மாதிரி இருக்கு. ஸோ N வந்து 2 நினச்சிக்கோ, அந்த O இருக்கும் இல்லையா, அது வந்து 0 எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 20 20 ஸோ 20 சென்டிமீட்டர் இன்டூ 10 சென்டிமீட்டர் இன்டூ 10 சென்டிமீட்டர் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே, classification of bricks. Okay, classification of bricks are first class brick, second class brick, third class brick, fourth class brick. Okay, first class brick now these are table mounted bricks and they are burnt in kilns. Okay, first class brick வந்துட்டு table mounted, அதுக்கப்புறம் இது வந்து கிளின்ல தான் வந்துட்டு அந்த bricks burn பண்ணும். ஓகே, burn பண்ணா எரிக்கும். ஓகே, they are used for superior work for permanent nature. ஓகே, இந்த மாதிரி பிரிக்ஸுக்கு வந்து நம்ம பர்மனெண்ட் மீன்ஸ் நிறைய நாள் இருக்கணும்னா இந்த மாதிரி பிரிக்ஸ் தான் யூஸ், நிறைய நாள் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னா இந்த மாதிரி பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதுக்கு வந்துட்டு பிளாஸ்டரிங் தேவையில்லை. ஓகே, ஆனால் செகண்ட் கிளாஸ் பிரிக்குக்கு வந்துட்டு they are ground mounted bricks and they are burnt in kilns. They are commonly used in places where brickwork is provided with a coat of plaster. Okay, இது வந்து superior work of nature தான், ஆனால் இதுக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டரிங் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ். தேர்ட் கிளாஸ் பிரிக்னா these are ground molded bricks and they are burnt in clamp na na first class nu sonna enna clamp. Okay, they are used for unimportant and temporary structure and at places where rainfall is not heavy. Okay, இது வந்து டெம்பரரி நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தேவையில்லாமல் இருக்கும் இல்லை, மீன்ஸ் ஃபியூச்சரில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் ரெயின்ஃபால், மழை இல்லாத இடத்துல வந்து மீன்ஸ் மழை ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாத இடத்துல வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்கில் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுவேன். ஓகே, இதுதான் வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக். ஃபோர்த் கிளாஸ் பிரிக் வந்துட்டு they are overburnt bricks and irregular in shape and dark in color. Okay, they are used as aggregate for concrete in foundation, floors and roads etc. Okay, fourth class brick வந்துட்டு irregular shapeல இருக்கும், dark color-ஆ இருக்கும். irregular shapeனா shape கரெக்டாக இருக்காது. ஓகே, dark color-னா கொஞ்சம் black color-ல இருக்கும். ஓகே, they are used as aggregate for concrete in foundation. foundation நம்ம வந்து concrete aggregates-ஆ யூஸ் பண்ணுவேன். ஓகே, fourth class bricks. அதுக்கப்புறம் floors-ல யூஸ் பண்ணுவேன். ஓகே, இதுதான் வந்து fourth class brick. ஓகே, மோஸ்ட்டாக ஃபோர்த் கிளாஸ் பிரிக்கு வந்துட்டு நம்ம ரோடுலலாம் யூஸ் பண்ண இந்த மாதிரி பிரிக்ஸுக்கு வந்து அயர்ன் ஆக்சைடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ordinary bricks are rectangular solids. Okay,
and sometimes brick are given in different shape to make suitable and particular type of construction. Okay, bricks வந்து ordinary bricks வந்து rectangular shape-ஆ இருக்கும். ஆனா சில bricks-க்கு வந்து different shape-ஆ இருக்கும். means rectangular இருக்காது, வேற வேற ஷேப்ல இருக்கும். ஓகே, எதுக்கு நான் அது பர்டிகுலர் மீன்ஸ் ஏதாவது யூஸுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஷேப். ஓகே, புல் நோஸ் பிரிக்ஸ், சேனல் பிரிக்ஸ், கோப்பிங் பிரிக்ஸ், கவ் நோஸ் பிரிக்ஸ், கர்வ்டு செக்டார் பிரிக்ஸ், ஹோலோ பிரிக்ஸ், பேவிங் பிரிக்ஸ், perforated bricks. ஓகே, அது bull nose brickனா ஒரு சைடுல கர்வ்டு ஆங்கிளா இருக்கும். ஓகே, வளைஞ்சிருக்கும், ஒரு சைடுல வளைஞ்சிருக்கும், மற்ற எல்லா சைடும் வந்து கரெக்டான கார்னர்ஸ் இருக்கும். ஆனா முள் நோஸுக்கு வந்து ஒரு சைடுல மட்டும்தான் கர்வா இருக்கும். ஓகே, brick molded with rounded angle. ஓகே, ஒரு சைடுல ரவுண்டட் ஆங்கிளா இருக்கும். they are used for round queen. queen na வந்து நம்ம brick masonryல first edgeல வைக்கிற brick தான் வந்து queen. okay, q u o i n. okay, இதுதான் bull nose bricks. okay, அடுத்து வந்து channel bricks. channel bricks na வந்து bricks molded on sap of gutter or channel. okay, சின்ன channel கொடுத்துக்குவோம். okay, ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி பிரிக்ஸ் வந்து நம்ம ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரொம்ப மழை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிரிக்ஸில் வந்து தண்ணி இறங்கி கரெக்டான இடத்துல போவேன். ஓகே, இதான் வந்து சேனல் பிரிக்ஸ், இது சொல்லலாம். ஓகே, கோப்பிங் பிரிக்ஸ். கோப்பிங் பிரிக்ஸ்னா பிரிக்ஸ் ஆர் மேட் to unit thickness of wall on which coping is to be provided. okay, நம்ம wall-ல வந்து means parapet wall இல்லாட்டி சாதாரண wall எல்லாம் வந்து நம்ம coping மேல ப்ரொவைட் பண்ணோம். ஏன் ப்ரொவைட் பண்ணோம்னா அது வந்து நம்ம மழை வெயில் அதுலெல்லாம் வந்து நம்ம கீழே இருக்கிற பிக்ஸுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிங்கான ஒரு ஷீல்டு தான் வந்து கோப்பிங் பிரிக்ஸ். ஓகே, கோப்பிங் பிரிக்ஸ்னா ஒரே ஒரு திக்னஸ்ல தான் வந்து கோப்பிங் பிரிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். கோப்பிங் பிரிக்ஸோட ஃபார்ம்ஸ் வந்து சாம்ஃபர்ட், ஹாஃப் ரவுண்டட், சேடல் பேக்ல இருக்கும். ஓகே, இது வந்து ஹாஃப் ரவுண்டட் கோப்பிங் பிரிக்ஸ். ஓகே, இந்த மாதிரி பிரிக்ஸுக்கு வந்து கீழே சின்ன ஒரு க்ரூவ் இருக்கும். ஏன்னா வந்து அந்த க்ரூவுக்கு சொல்றது வந்து த்ரோட்டிங். ஓகே, இது நான் அப்புறம் சொல்றேன். இந்த மாதிரி த்ரோட்டிங் எதுக்கு ப்ரொவைட் பண்ணோம்னா இப்போ நம்ம மழை வந்துருச்சுன்னா இந்த த்ரோட்டிங் வழிதான் வந்து தண்ணி கரெக்டா கீழே இறங்கும். ஓகே, இது கோப்பிங் பிரிக்ஸ். இதுல வந்து சாம்ஃபர்ட் பிரிக் இருக்கு, ஹாஃப் ரவுண்ட் பிரிக் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஒரு கோப்பிங் பிரிக்ஸோட மேஷனரி. ஓகே, இது வந்து சேடன் பேக்கோட மேஷனரி. கவ் நோஸ் பிரிக்ஸ். கவ் நோஸ் பிரிக்ஸ்னா வந்துட்டு புல் நோஸ்ல ஒரு சைடு தான் வந்து கர்வா இருக்கும். ஆனா கவ் நோஸ் பிரிக்ல ரெண்டு சைடுமே வந்து கர்வா இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கவ் நோஸ் பிரிக்ஸ். இது வந்து கவ் நோஸ் பிரிக் மேஷனரி. ஓகே, கர்வ்டு செக்டார் பிரிக்ஸ்னா இது வந்துட்டு நம்ம சிமினிஸ்ல எல்லாம் மேல ப்ரொவைட் பண்ண சிமினிஸ் பில்லர்ஸ் எல்லாம் வந்து மேல ப்ரொவைட் பண்ற பிரிக்ஸ் தான் கர்வ்டு பிரிக்ஸ். இது வந்து கர்வ்டு நேச்சர் கொடுக்கும். ஓகே, used in the construction of circular brick masonry pillars, bricks, chimneys, etc. okay, இதா வந்து curved sector bricks. hollow bricks இல்லாட்டி cellar bricks இல்லாட்டி cavity bricks. okay, இது எல்லாம் ஓர் நேம்ஸ் தான். okay, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நேம்ஸ் எல்லாம். okay, bricks have wall thickness above 20 to 25 mm. okay, இந்த மாதிரி bricksல வந்து wall thickness 20 to 25 mm இருக்கு. okay, so light in weight, about 1/3 of weight ordinary brick of same size. okay, ordinary brick ஓட விட 1/3 weight கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். okay, இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், 1/3 weight கம்மியா இருக்கும். okay, இந்த வந்து hollow bricks, cellar bricks இல்லாட்டி cavity bricks. okay,
Paving bricks na bricks prepared from clay containing high percentage of iron. Okay, இந்த மாதிரி bricksல வந்து ரொம்ப high percentage iron இருக்கு. Okay, நான் 4th class brick சொன்னேன்ல, அதே இந்த மாதிரி bricks தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி bricksல வந்து iron oxide கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. Okay, resistance the abrasive action of traffic. Okay, இது வந்து abrasive traffic வந்து வந்துருச்சுன்னா அந்த friction வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த மாதிரி bricks. இதுதான் வந்து paving bricks. Okay, fire clay na it is a refractory clay capable of resisting their temperature. Okay, refractories la use பண்ற clay தான் வந்துட்டு fire clay. Okay, இது வந்து எல்லா temperature resist பண்ணும். Okay, resist பண்ணி தடுக்கும். Okay, temperature எல்லாம் தடுக்கும் அந்த மாதிரி clay. It is used in the manufacture of fire brick, crucible, lining materials for furnaces, hollow tiles, etc. Okay, fire bricks use பண்ணுவேன். crucible na வந்துட்டு ரொம்ப ஹீட்டான இடத்துல எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லைனிங் ஆஃப் ஃபர்னஸஸ். ஓகே, இந்த மாதிரி ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ் அந்த அதுல எல்லாம் வந்துட்டு இந்த ஃபயர் கிளே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹாலோ டைல்ஸ். ஓகே, classification based on clay, classification of fire clay based on fire resisting capacity. Okay, high duty fire clay na vandu adukku 1482 degrees Celsius to 1648 degrees Celsius. Okay, medium duty clay ku vandu temperature vandu 1318 degrees Celsius to 1482 degrees Celsius. Okay, இந்த temperature வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, இது வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணுதா சொல்றேன். ஓகே, லோ டியூட்டி ஃபயர் கிளேஸ்னா வந்துட்டு 870 வரைக்கும் அதுக்கு ஹீட் ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து ஃபயர் பிரிக்ஸ்னா இந்த மாதிரி பிரிக்ஸ் வந்து ஒயிட் இன் கலரா இருக்கும். ஓகே, ஒயிட் கலரா இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருச்சோம் இல்லையா, ஃபயர் கிளேல தான் வந்து இந்த பிரிக்ஸ் பண்ணுவேன். ஓகே, இது வந்து 3 டைப் இருக்கு. அசிடிக் பிரிக்ஸ், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஆர்டினரி ஃபயர் பிரிக்ஸ், சிலிக்கா பிரிக்ஸ். ஓகே, பேசிக் பிரிக்ஸ் வந்து டோலோமைட். நியூட்ரல் பிரிக்ஸ் வந்துட்டு குரோமைட் பிரிக்ஸ் இல்லாட்டி ஹை அலுமினா பிரிக்ஸ். ஓகே, இது வந்துட்டு சீக்கிரம் நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஷார்ட்கட் டு ரிமெம்பர் அசிடிக் பிரிக்ஸ், பேசிக் பிரிக்ஸ் அண்ட் நியூட்ரல் பிரிக்ஸ். ஓகே, ஸ்ருதி அகில் கல்யாணம் பண்ணும்போது ஃபயர் வந்துச்சு. ஓகே, ஸ்ருதி அகில கல்யாணம் பண்ணும்போது ஃபயர் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஸ்ருதியில் எஸ் வந்துட்டு சிலிஷியஸ் பிரிக், அகில் ஏ வந்துட்டு அசிடிக் பிரிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபயர் வந்துட்டு ஃபயர் கிளே பிரிக்ஸ். ஓகே, பாஸ்கெட் பாலில் டோலோ டேப்லெட் இருந்துருச்சு. ஓகே, பாஸ்கெட்டோட பி வந்துட்டு பேசிக் பிரிக்ஸ், டோலோ வந்துட்டு டோலோமைட். ஓகே, நியூக்ளியஸோட உள்ள கோப்ரா ஸ்னேக் வாஸ் தேர், அதுக்கு ஹை அலுமினியம் போர்சன் இருந்துச்சு. ஓகே, நியூக்ளியஸ்னா வந்துட்டு நியூட்ரல் பிரிக், கோப்ரானா குரோமைட், high aluminum na high aluminum bricks. Okay, defects in bricks na black core, blotting of bricks, brick cracking, brick spalling, chuffs, efflorescence, lamination bricks, lime blowing, overturning bricks, spots, under burning bricks. Okay, black core na improper burning is the prime cause. Okay, நம்ம bricks வந்து கரெக்டா burn பண்ணல. Okay, ஸோ அந்த மாதிரி பிரிக்ஸுக்கு வந்து black core வந்துடும். ஓகே, இல்லாட்டி நம்ம bricks வந்து bituminous matter இருந்துருச்சுன்னா, ஓகே, நம்ம லேபில் எல்லாம் பண்ணுவோம்ல பிட்டுமினஸ் டெஸ்ட், அந்த மாதிரி பிட்டுமினஸ் வந்து நம்ம பிரிக்ஸில் இருந்துருச்சுன்னா, இல்லாட்டி கார்பன் இருந்துச்சுன்னா அது வந்து
கரெக்டாக ஆக்சிடைஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி பிளாக் கோர்னு ப்ராப்ளம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பிளாக் கோர் அழிச்ச பிரிக்ஸ். ஓகே, bloating of bricks. Spongy swollen mass over the surface of burnt bricks. Okay, நம்ம burnt bricksல வந்து spongy means sponge மாதிரி means கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு அந்த மாதிரி bricks வந்து இருக்கு. ஓகே, presence of excess carbonaceous matter and sulfur in brick clay in main cause of bloating. ஓகே, கார்பன் மேட்டர் இருந்துருச்சுன்னா இல்லாட்டி சல்ஃபர் இருந்துருச்சுன்னா நம்ம bloating of bricks வந்துரும். ஓகே, பிரிக் கிராக்கிங். பிரிக் கிராக்கிங்னா வந்துட்டு நம்மளோட பிரிக்ஸில் ரைட் ஆங்கிள்ஸில் கிராக் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பிரிக் கிராக்கிங் தான் சொல்லுவேன். ஓகே, straight cracks at right angles from one of the long faces of brick will develop. Okay, brick-ஓட long facesல right anglesல crack வந்துருச்சுன்னா அதுக்கு brick cracking தான் சொல்லுவேன். So considerably rapid drying is the cause of straight crack. இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் எப்படி வருதுன்னா நம்ம bricks வந்து ட்ரை பண்ணும்போது சீக்கிரம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி bricksல crack வந்துரும். ஓகே, இதான் வந்து brick cracking. ஓகே, straight cracks from long faces. நம்ம பிக்சர்ல பார்க்கும்போது நமக்கு தெரியும் straight cracks from long face. ஓகே, brick spalling. Brick spalling na irregular portion of brick is break away and fall. Okay, brickல இருந்து irregular portion வந்துட்டு விழுந்துரும். ஓகே, is break பண்ணிட்டு விழுந்துரும், கீழே விழுந்துரும். ஓகே, heat இது எதுக்கு இப்படி வருதுன்னா heat of water inside the brick is the cause of spalling. ஓகே, இதான் வந்து brick spalling. ஓகே, chuffs வந்து deformation of brick in of shape of bricks due to rainwater falling on hot bricks is known as chuffs. ஓகே, இப்போ நம்ம பிரிக்ஸ் வந்துட்டு கிளின்னு இல்லாட்டி கிளாம்ப்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருந்தா அந்த டைமில் மழை வந்துருச்சுன்னா வச்சுக்கோ அந்த மாதிரி பிரிக்கில் வந்துட்டு ஷேப் வந்து கரெக்டான ஷேப் இருக்காது, அந்த ஷேப் வந்து மாறிடும். ஓகே, சப்ஸ் அதான் அதுக்கு அர்த்தம். இதுதான் வந்து சப்ஸ் நடந்த பிரிக்ஸ். ஓகே, எஃப்ளோரசன்ஸ்னா presence of gray or white powder patches on brick surface is efflorescence indicator. Okay, நம்ம bricksல வந்துட்டு white color இல்லாட்டி gray பவுடரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு efflorescence சொல்லுவேன். ஓகே, this defect is caused because alkalis present in bricks. bricksல வந்து alkalis இருந்துச்சுன்னா efflorescence வந்துரும். ஓகே, இதுதான் வந்து efflorescence நடந்த brick. ஓகே, lamination bricks thin lamina produces on brick faces which weather out of on exposure. ஓகே, சின்ன லேமினா மாதிரி brick-ஓட ஃபேஸில் உண்டாகும். ஓகே, அது வந்துட்டு வெதர் ஆகும்னா அதுலேருந்து கொஞ்சம் அடர்ந்து விழுந்துடும் கீழே. ஓகே, இது எதுக்கு வருதுன்னா entrapped air in voids of clay is the cause of lamination. ஓகே, நம்ம வந்து கரெக்டாக பகிங் பண்ணலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஓகே, ஏர் இருந்துச்சுன்னா voidsக்குள்ள ஏர் இருந்துச்சுன்னா lamination bricks வந்துடும். ஓகே, lime blowing. Disintegration of brick is the indicator of lime blowing. Okay, if brick contain lime lump then lime blowing is expected. Okay, the lime absorbs water and expands after exposure of firing. Okay, எப்படின்னா இந்த லைம் ப்ளோயிங்ல நம்ம லைம் இருந்துருச்சுன்னா இது வந்து அப்சர்வ் வாட்டர் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா இது வந்து ஃபயரிங்க்கு எக்ஸ்போஷன் பண்ணும்போது இந்த லைன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆகிடும்னா பெருசாகிடும். ஓகே,
constantly lime blowing will takes place. Okay, over burning of bricks now. When bricks are overburnt, soft molten mass is produced. Okay, இப்போ நம்ம bricks வந்து நிறைய நேரம் மீன்ஸ் நிறைய burn பண்ணும்போது soft molten mass bricks மேலே வந்து உண்டாகும். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஸ்பாட்ஸ். ஓகே, ஸ்பாட்ஸ்னால் வந்து நம்ம பிக்சரில் பார்க்கும்போது தெரியும், பிரிக்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்துடும். ஓகே, புள்ளி மாதிரி வந்துடும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிரிக்ஸில் அயன் சல்ஃபேட் இருந்துச்சுன்னா இது வந்துடும். ஓகே, ஸ்பாட்ஸ் வந்துடும். ஓகே, அண்டர் பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ். ஓகே, when bricks are not burnt to cause complete verification, the clay is not softened because of insufficient heat and pores are not closed. Okay, இந்த மாதிரி பிரிக்ஸுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த ஹீட் கிடைக்காது. ஓகே, கரெக்டாக ஹீட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் இது ஹீட்டு கிடைச்சாதான் வந்து அந்த பிரிக்ஸோட அதுக்குள்ளே இருக்கிற சாயில் வந்து சாஃப்ட் ஆகிடும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி அண்டர் பர்ன்ட் பிரிக்ஸில் வந்துட்டு சாஃப்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா கரெக்டாக பேர்ன் ஆக மாட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்போர்ட்ஸ்னால் வந்து அதுக்கு உள்ளே இருக்கிற ஓட்டை எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆக மாட்டேன். ஓகே, bricks with low compressive strength and high water absorption is produced. இந்த மாதிரி bricks வந்து ஸ்ட்ரென்த் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகே, மீன்ஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹை வாட்டர் அப்சார்ப்ஷன், இதை வந்து தண்ணியில் போட்டேன்னா இதுக்கு அப்சார்ப்ஷன் வந்துட்டு 40-50% வந்து இன்க்ரீஸ், மீன்ஸ் சாதாரண பிரிக்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, வாட்டர் அப்சார்ப்ஷன். they produce dull sound when stuck against each other. ஆனால் குட் பிரிக்கில் நான் சொன்னேன், ரெண்டு ஸ்டக் பண்ணும்போது டல் சவுண்ட் இல்லை, நல்ல ரிங்கிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி பிரிக்ஸில் வந்து டல் சவுண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, சவுண்டு வந்து நல்லா இருக்காது. ஓகே, எனர்ஜெட்டிக்காக உள்ள சவுண்டாக இருக்காது. ஓகே, அதான் டல்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்த கிளாஸில் வந்துட்டு ஸ்பெஷல் கிளே மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.